ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கனவா ஃபிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து 5 நிமிஷம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். பச்சை வாசனை போட்டோம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா இந்த கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நான் ஏற்கனவே கனவா ஃபிஷ்ஷில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இப்போது இந்த கிரேவியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இந்த ஃபிஷ்ஷை அதோட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். இந்த ஃபிஷ் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ வாங்க பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி ஃபிஷ் நல்லா வெந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம்.